ஓம் சாந்தி. 10/12/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தானம் முதலில் தன் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். அதாவது முதலில் சுயம் ஆத்ம உணர்வுடையவராக ஆவதற்காக முயற்சி செய்யுங்கள். பிறகு மற்றவர்களுக்கு கூறுங்கள். ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஆத்மாவிற்கு ஞானம் அளித்தீர்கள் என்றால் ஞானம் எனும் வாளில் கூர்மை வந்துவிடும். கேள்வி: சங்கம யுகத்தில் எந்த 2 விஷயங்களில் முயற்சி செய்வதால் சத்யுகத்தின் சிம்மாசனத்திற்கு அதிபதியாகி விடுவீர்கள்? பதில்: 1. துக்கம், சுகம், இகழ்ச்சி, புகழ்ச்சி ஆகியவற்றில் சமமான நிலை இருக்க வேண்டும். இதில் முயற்சி செய்யுங்கள். யாராவது தலைகீழாக ஏதாவது பேசினார்கள் என்றால், கோபப்பட்டார்கள் என்றால் நீங்கள் மௌனமாகிவிடுங்கள். ஒருபொழுதும் வாயால் சப்தமான வார்த்தைகளை பேசாதீர்கள். 2. கண்களை தூய்மையானதாக ஆக்குங்கள். கிரிமினல் ஐ, அதாவது குற்றப்பார்வையை முற்றிலுமே நீங்கி போய்விட வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் சகோதர சகோதரர்கள். ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஞானம் கொடுங்கள். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது சத்யுக சிம்மாசனத்திற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள். முழுமையாக தூய்மை ஆகுபவர்கள்தான் சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக ஆகிறார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் உரையாடுகின்றார். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த 3வது கண் கிடைத்துள்ளது. இதற்கு ஞான கண் என்றும் கூறப்படுகிறது. அதன் மூலமாக நீங்கள் உங்கள் சகோதரர்களை பார்க்கிறீர்கள். எனவே சகோதர சகோதரர் என்று பார்க்கும் பொழுது கர்ம இந்திரியங்கள் சஞ்சலப்படாது என்பதை புத்தியின் மூலமாக புரிந்துள்ளீர்கள் அல்லவா? மேலும் இவ்வாறு செய்து செய்து குற்றமான கண்கள், அதாவது விகாரம் நிறைந்த கிரிமினல் கண்கள் இப்பொழுது தூய்மையானதாக சிவிலாக ஆகிவிடும். உலகிற்கு அதிபதி ஆக வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டி வரும் அல்லவா என்று தந்தை கூறுகின்றார். எனவே இப்பொழுது இந்த உழைப்பை செய்யுங்கள். முயற்சி செய்வதற்காக பாபா புது புது ஆழமான பாயிண்ட்டுகளை கூறுகின்றார் அல்லவா? எனவே இப்பொழுது தங்களை சகோதர சகோதரர் என்று உணர்ந்து கொண்டு ஞானத்தை அளிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பிறகு நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று பாடப்படுவது நடைமுறையில் ஆகிவிடும். இப்பொழுது நீங்கள் உண்மையிலும் உண்மையான சகோதரர்கள் ஆவீர்கள். ஏனெனில் தந்தையை அறிந்துள்ளீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுடன் சேவை செய்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் தைரியம் வைத்தால் தந்தை உதவி செய்வார். எனவே தந்தை வந்து சேவை செய்வதற்கான இந்த தைரியத்தை அளிக்கின்றார். அதனால் இது சுலபமாக ஆகிவிட்டதல்லவா? தினமும் இதை பயிற்சி செய்ய வேண்டியிருக்கும். சோம்பலாக ஆகக்கூடாது. இந்த புதிய புதிய பாயிண்ட்டுகள் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. சகோதரர்களாகிய நமக்கு பாபா கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஆத்மாக்கள் படிக்கிறார்கள். இது ஆன்மீக ஞானம் ஆகும். இதை ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் மட்டுமே இந்த ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. ஏனெனில் தந்தை வருவதே சங்கம யுகத்தில். அப்பொழுது சிருஷ்டி மாறுகிறது. சிருஷ்டி மாற வேண்டிய நேரத்தில்தான் இந்த ஆன்மீக ஞானம் கிடைக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்ற இதே ஆன்மீக ஞானத்தை தான் தந்தை தருகின்றார். ஆத்மா தனியாக அசரீரியாக வந்திருந்தது. இங்கு வந்து பிறகு சரீரத்தை தாரணை செய்கிறது. ஆரம்பம் முதல் இதுவரை ஆத்மா 84 பிறவிகள் எடுத்துள்ளது. ஆனால் வரிசை கிரமமாக யார் எப்படி வந்திருப்பார்களோ அவர்கள் அவ்வாறே ஞான யோகத்தின் உழைப்பை செய்வார்கள். பிறகு யார் எப்படி முந்தைய கல்பத்தில் என்ன முயற்சி செய்தார்களோ அவர்கள் இப்பொழுதும் கூட அவ்வாறே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது. தங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்காக செய்ய வேண்டி இருப்பதில்லை. எனவே தன்னைத்தான் ஆத்மா என்று உணர்ந்து உழைக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதில் நமக்கு என்ன லாபம்? தானம் முதலில் தன் வீட்டிலிருந்து தொடங்கும்.
அதாவது முதலில் தான் சுயம் முயற்சி செய்ய வேண்டும், பிறகு மற்றவர்களுக்கு கூற வேண்டும். நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவிற்கு ஞானம் அளித்தீர்கள் என்றால் உங்களுடைய ஞானத்தின் வாளில் கூர்மை இருக்கும். உழைக்க வேண்டி இருக்கிறதல்லவா? எனவே அவசியம் கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் சுகதுக்கம், புகழ்ச்சி இகழ்ச்சி, மானம் அவமானம் இவை அனைத்தையும் கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டி வரும். எனவே யாராவது எப்பொழுதாவது தப்பும் தவறுமாக பேசுகிறார்கள் என்றால் மௌனமாக இரு என்பார்கள். யாராவது மௌனமாக ஆக்கிவிட்டார்கள் என்றால் பிறகு ஏன் கோபப்படுவார்கள்? யாராவது ஒருவர் பேசுகிறார், பிறகு மற்றவரும் திருப்பி பேசும் பொழுதுதான் வாயால் சப்தம் ஏற்படுகிறது. ஒருவர் வாயால் சப்தம் போட்டார், பின் மற்றவர் அமைதியாக இருந்தார் என்றால் மௌனமாகிவிடும். அவ்வளவுதான். இதைத்தான் தந்தை கற்பிக்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. மகிமைக்கும் பூஜைக்கும் உரியவர் ஆவதற்கு ஆன்மீகமானவர் ஆக வேண்டும். ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். 2. மன்மனாபவ என்ற பயிற்சியின் மூலம் அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். சுயம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவிடம் உரையாட வேண்டும். கண்களை தூய்மையானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். வரதானம். மாஸ்டர் படைப்பவர் என்ற ஸ்டேஜ் மூலம் ஆபத்துக்களிலும் கூட மனமகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடிய முழுமையான யோகி ஆகுக, சம்பூர்ண யோகி ஆகுக. விளக்கம். மாஸ்டர் படைப்பவர் என்ற ஸ்டேஜில் நிலைத்திருப்பதன் மூலம் பெரியதிலும் பெரிய ஆபத்தும் கூட ஒரு மனோரஞ்சகமாக கேளிக்கையின் காட்சியைப் போல அனுபவம் ஆகும். எப்படி மகா விநாசத்தின் ஆபத்தையும் கூட ஸ்வர்க்கத்தின் கேட்டை திறப்பதற்கான சாதனம் என்று சொல்கிறீர்களோ, அதுபோல எந்த விதமான சிறிய அல்லது பெரிய பிரச்சனை அல்லது ஆபத்தும் மன மகிழ்ச்சியின் ரூபத்தில் காணப்பட வேண்டும். ஐயோ ஐயோ என்பதற்கு பதிலாக ஆஹா என்ற சொல் வெளிப்பட வேண்டும். துக்கமும் கூட சுகத்தின் ரூபத்தில் அனுபவமாக வேண்டும். சுகதுக்கம் பற்றிய ஞானம் இருந்த போதிலும் அதனுடைய தாக்கத்தில் வரக்கூடாது. துக்கத்தையும் கூட மகிமைக்குரிய சுகத்தின் தினங்கள் வருவதாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் சம்பூர்ண யோகி என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகன். இதய சிம்மாசனத்தை விட்டு சாதாரண சங்கல்பம் செய்வது என்றால் தரையில் கால் வைப்பது ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீத நிலை அடைவதற்கான ஆர்வம் வையுங்கள். கர்மம் செய்யும் போது உடலும் லேசாக, மனதின் ஸ்திதியிலும் லேசான தன்மை இருக்க வேண்டும். கர்மத்தின் விளைவு மனதை ஈர்த்துவிடக்கூடாது. எவ்வளவுதான் காரியங்கள் அதிகரித்து கொண்டே போனாலும் அந்த அளவு லேசான தன்மையும் கூட அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். கர்மம் தன் பக்கமாக கவர்ந்து இழுக்கக்கூடாது. ஆனால் எஜமானராக ஆகி கர்மத்தை செய்ய வைப்பவர் செய்ய வைத்து கொண்டிருக்கின்றார் மற்றும் செய்பவர் நிமித்தமாகி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். அப்பொழுது முழுமையாக கர்மாதீத் ஆக சகஜமாகவே ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.